என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 5th யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம 5th யூனிட்டில் இருக்கக்கூடிய 5.1 சக்ஸசிவ் டிஃபரன்சியேஷனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து என்னென்னா ப்ரூவ் தட் அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. ப்ரூவ் தட் சம் தான். அதை வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சா வந்து போதும். இங்கே பாருங்களேன், இந்த ஃபஸ்ட்டு சம், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இதெல்லாம் தனித்தனியாக எழுதியிருக்கேன். இதில் என்ன ஒரு விஷயம்னா டிஃபரன்சியேஷன் பண்ணுறதுக்கு தெரியணும். இப்போ பாருங்கள், யூங்கிறது எக்ஸ் ஸ்கொயர், விங்கிறது வந்து என்ன சைன் எக்ஸ். இந்த ரெண்டுமே எதில் இருக்குன்னா ப்ராடக்ட் ரூல் இருக்குது, யூவி. அப்போ ப்ராடக்ட் ரூல் வந்து நம்ம 4th யூனிட்லேயே படிச்சிருப்போம். அதை வந்து தரவாக தெரிஞ்சாலே நம்ம இங்கே வந்து என்னென்னா டிஃபரன்சியேஷன் பண்ணிடலாம். அது செகண்ட் சம் பாருங்கள், யூங்கிறது எக்ஸ் ஸ்கொயர், விங்கிறது என்ன காஸ் எக்ஸ். அப்போ யூவிங்கிறது என்ன ப்ராடக்ட் ரூல். அந்த ப்ராடக்ட் ரூல் தெரிஞ்சால் இங்கே வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நான் இங்கே ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், y1 கேட்டாங்கன்னா ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். y1னாலும் ஒன்று தான், dy/dxனாலும் ஒன்று தான். சம்டைம்ஸ் இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா y டேஷ்னு கூட சொல்லலாம். எல்லாம் ஒன்று தான். ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா y2ன்னு கொடுத்துருப்பாங்க. y2ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். d²y/dx² இப்படினாலும் ஒன்று தான், அல்லது y டபுள் டேஷ் எல்லாமே ஒன்று தான். உங்களுக்கு புரியிருக்காக இங்கே கொடுத்துருக்கேன். ஒய்ங்கிறது என்னென்னா கொடுத்துக்கூடிய கிவன் ஃபங்க்ஷன். ஒய்ங்கிறது கொடுத்துக்கூடிய கிவன் ஃபங்க்ஷன். அதை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அடுத்து 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், எந்த சம்மாக இருந்தாலும். அவ்வளோதான். ஒய் டேஷுங்கிறது தான் நம்மளுக்கு என்னென்னா dy/dx இல்லைன்னா y1. ஒய் டபுள் டேஷுங்கிறது y2. இப்படி ஒய் டேஷ்னா நமக்கு டக்குன்னு எடுத்தோன்னு தெரிஞ்சிடும். அதனால் அவங்க y1 y2ன்னு கொடுப்பாங்க. y1னா ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், y2ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா 2 தடவை வந்து நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரிங்களா? இதில் இந்த சக்ஸசிவ் டிஃபரன்சியேஷனில் அடிக்கடி கேட்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா ஒரு 8 ப்ராப்ளம் இருக்குது. அந்த 8 ப்ராப்ளம் தான் இப்போ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த 8 ப்ராப்ளம் தான் 8மே ப்ரூவ் தட் சம் அடிக்கடி திருப்பி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது வந்து என்னன்னு ப்ரூவ் பண்ணணுமாமா, x² y2 minus 4x y1 plus x² plus 6 into y equal to 0 ப்ரூவ் பண்ணணும். இது வந்து y2ன்னு என்ன 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், y1ங்கிறது ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். yங்கிறது கிவன் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷன், அடுத்து ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அடுத்து 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதுக்கு உண்டான வேல்யூலாம் இங்கே சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் சிம்பிளை பண்ணால் நம்மளோட ஆன்சர் என்ன வருமாமா, 0ன்னு வரணும். ஆன்சர் வந்து 0ன்னு ப்ரூவ் பண்ணால் போதும். அதுக்கு 2 சம் கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்கள், இந்த ரெண்டுக்குமே இதுதான் வந்து என்ன ப்ரூவ் தட் காமன். அடுத்து ஒய்யிங் வந்து கொஸ்டினில் ஏதோ ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து இது காமனாக ப்ரூவ் தட்னால நான் உங்களுக்கு கம்பைன் பண்ணி எழுதியிருக்கேன். தேர்டு பாருங்கள், y ஈக்குவல் டு e⁴x sin x. ஃபோர்த் வந்து பாருங்கள் e⁴x cos x. ஒன்று சைனில் வருது, இல்லைன்னா காசில் வருது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ வந்து பாருங்கள், ஒய்ங்கிறது என்ன கிவன் ஃபங்க்ஷன், y1ங்கிறது என்ன ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், y2ங்கிறது 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணுறது எல்லாத்தையும் கரெக்டாக நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்துக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன y2 minus 2y1 plus 2y. இதில் வந்து நம்ம கண்டுபிடிச்ச வேலையில் இதில் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்னன்னு வரணுமாமா, 0ன்னு வந்து அந்த ப்ராப்ளம் கரெக்ட். அப்போது இந்த 4 சம்மும் திருப்பி கேட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக கேட்கணும். இந்த மாதிரி கேள்வியில் பார்க்கலாம். சக்ஸசிவ் டிஃபென்ஸ்னாவே மொத்தம் 8 சம் ரொம்ப முக்கியமான சம்மு. அதில் 4 சம் சொல்லிட்டேன், மீதி இருக்கிற 4 சம் தான் இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா? இதில் வந்து எல்லாமே பாருங்கள் ப்ரூவ் தட். ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள் 0 தான். இது பாருங்கள், இதுவும் ப்ரூவ் தட் தான். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். இது ப்ரூவ் தட் ப்ராப்ளம் தான். ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணணும், 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். இது ப்ரூவ் தட் ப்ராப்ளம் தான். ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணணும், 0. அப்போ எல்லா சம்லையும் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, 0ன்னு சொல்லி நம்ம என்னென்னா ப்ரூஃப் பண்ணி காமிச்சா போதும். அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே ப்ராடக்ட் ரூல் வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது 2 ரூல் நம்மளுக்கு வந்து மெயினாக தெரிஞ்சிருக்கணும். ப்ராடக்ட் ரூல், அடுத்து 4th யூனிட்டில் படித்தது தான். அடுத்து கோஷன் ரூல். ப்ராடக்ட் ரூல் கோஷன் ரூல் தெரிஞ்சதுன்னா 5th யூனிட்டில் அழகாக இதில் வந்து 7-8 மார்க் பக்கம் நம்ம வந்து வாங்கிடலாம். ப்ராடக்ட் ரூல் வந்து என்ன, யூவி 2 ஃபங்க்ஷன் கொடுத்தா யூவி, 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா யூவிடபிள்யூ. கோஷன் ரூலுங்கிறது யூ/வி. இந்த ஃபார்முலாவில் எப்படி ஞாபகிக்கலாம்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா தெரியும். தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ வந்து பாருங்கள், இங்கே e⁻+x கேட்டாங்க, இங்கே e⁻−x கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இந்த இது வந்து xy ஈக்குவல் டு a⁻x + b⁻−xனா எக்ஸும் ஒய்யும் ப்ராடக்ட் ரூல் இருக்குது. இந்த ப்ராடக்ட் ரூல் நம்ம இதை சால்வ் பண்ணி போடணும். அதே மாதிரி y ஈக்குவல் டு a of cos of log x plus b into sin of log x. இது ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம். அடுத்து 8th ப்ராப்ளம் பாருங்கள், cos x/x. இது வந்து யூவி மெத்தடில் போடணும். அப்போது சக்ஸசிவ் டிஃபரன்சியேஷன் 5th யூனிட்டில் எந்த மாதிரி கேள்வியை நம்ம எதிர்பார்க்கலாம்னா இந்த 8 கேள்வியிலிருந்து எந்த கேள்வி வேணாலும் வரலாம். ஆனால் சக்ஸசிவ் டிஃபரன்சியேஷனில் நம்ம ப்ரூவ் பண்ணக்கூடியது என்னென்னா ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நம்ம வந்து எல்லா சம்லையும் வந்து என்னென்னா நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம்.
இந்த 5.1ல் நமக்கு 2 டாபிக் இருக்குது. ஒன்று சக்ஸசிவ் டிஃபரன்சியேஷன், இன்னொன்று வந்து ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 8 சம்மு படிச்சிட்டிங்கன்னா 8லேருந்து ஒரு கொஷின் கட்டாயமாக வரும். நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எந்த மாதிரி கேட்கலான்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்குறேன். சார் நான் அந்த 8 சம் மட்டும் தரவு பண்ணிக்கிறேன், தாராளமாக தரவு பண்ணிக்கலாம். ஆனால் 8லேருந்து ஒரு ப்ராப்ளம் வரும். சம்டைம்ஸ் இந்த 8லிருந்துமே 2 கொஷின் கூட கேட்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 8லிருந்துமே 2 கொஷின் கூட கேட்கலாம். சில டைம் இதுலேருந்து 8லேருந்து ஒரு கொஷின் எடுத்துகிட்டு ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து இப்போ கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த 5 சம்லேருந்து இந்த மாதிரி ஒரு நான் என்னென்னா ஒரு ஐடியாக்காக தான் கொடுத்துருக்கேன். இதே நம்பர் தான் வரும்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி நம்பர் மாற்றி கொடுத்து கேட்பாங்க. இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இப்போ ஒய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா a cos nx + b sin x கொடுத்துட்டு இதை ப்ரூஃப் பண்ணி சொல்லி இது வந்து கேட்பாங்க. அதே மாதிரி cos nxக்கு பதிலாக a sin nx + b cos x கொடுத்துட்டு இதை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லி கேட்கலாம். இல்லைன்னா அந்த வார்த்தைகளை ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை வேறு மாதிரி கேட்கலாம். ஃபார்ம் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பை எலிமினேட்டிங் த கான்ஸ்டன்ட்ஸ் a and b. ஏங்கிறத கான்ஸ்டன்ட், பிங்கிறத கான்ஸ்டன்ட் எலிமினேட் பண்ணிவிட்டு இது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கேட்கலாம். அப்போ அதுக்கு ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த 5 கொஸ்டின்லேருந்து ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ வந்து என்னென்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன, இந்த 8 ப்ராப்ளம் நல்லா தரவு பண்ணணும். இந்த 8லிருந்து 2 ப்ராப்ளம் வரலாம், இல்லைன்னா ஒரு ப்ராப்ளம். ஆனால் கட்டாயமாக வரும். அதை மட்டும் நல்லா தரவாக தெரிஞ்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது சப்போஸ் இது ஃபுல்லாக தரவாக ஒர்க் அவுட் பண்ண தெரியாதவங்க ப்ராடக்ட் ரூல், கோஷன் ரூல் தெரிஞ்சதுன்னா அவங்க அதாவது கொடுத்தக்கூடிய ஃபங்க்ஷனை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், அடுத்து 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிங்கனாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கலனாலுமே ஸ்டெப் மார்க்ஸாவது கிடைக்கும். அதனால் இதை நல்லா தரவாக பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.